ஏன் ஆன்லைனை வேணான்னு சொல்றீங்க? வேணான்னா ஐ கேன் நாட் டிஃப்ரென்ஷியேட். நம்மளாம் ஹியூமன்ஸ் தானே. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா அடிக்ஷனா டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் திஸ் இஸ் லைஃப். ஐ ஹாவ் டு சூஸ் த பர்சன். வெதர் நான் அடிக்டடாக இருக்கேனா இல்லை 2 வருஷம் போன வருஷத்துக்கு அப்புறமா ஐ லாஸ்ட் டைம். ஓகே, இந்த ரீசன் நான் ஆன்லைன் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல, இப்போது ஃபேராக இருக்கணும், லீனாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கவங்க. அப்போது என்னை வந்து கூட இருக்கிற பசங்க வந்து என்னை பொண்ணாவே பார்க்கல, மச்சான் வாடா அப்படி தான் பார்த்தாங்க. ஸோ ஆன்லைனில் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆந்திரா, அவங்க ஓப்பன் மைண்டடாக இருந்தனால குண்டா இருக்க பொண்ணு கூட அழகாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு அழகாக இருக்குன்னு சொன்னபோது எனக்கு அந்த சான்ஸை நான் ஆன்லைனில் வேணாம், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஐ காட் மேரிட் அட் 30. நீங்கள் தேர்ந்தது நீங்கள் நேரில் பண்ணீங்களா, ஆஃப்லைனில் பண்ணீங்களா? ஆஃப்லைனில் பண்ணேன். 4 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஏஜ் 23 28 வரைக்கும் நான் 4 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே குண்டா இருக்கேன்னு சொன்னனால தான். இப்போ நீங்கள் இதில் ரிஸ்க்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் ஒரு பக்கம், நேரில் அழகானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் இந்த சோக்கால் இங்கே வச்சுருக்கக்கூடிய அந்த கொட்டேஷனுக்குள்ளே கனெக்ட் பண்ணுற அழகில்லாதவர்கள் அல்லது வந்து உடல் பருமன் கொண்டவர்கள், உடல் ஒல்லியாக, இவங்களுக்கெல்லாம் அவங்க விஷயத்தில் ஆன்லைன் சக்ஸஸ். அப்புறம் இந்த நிஜ உலகத்தில் இந்த காவியமாக நீங்கள் பேசக்கூடிய அழகான விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் அழகானவர்களுக்காக நடக்கிறது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இந்த ஸ்பார்க்லாம் இல்லை எனக்கு, அதுக்கான சோர்ஸஸ் இல்லை. பட் ஐ வாண்டட் டு, எனக்கு ஒரு காதலை அனுபவித்து உணர்ந்து காதலித்து லவ் பண்ணணும். அப்போது அழகாக இருக்கே அது.